வெல்கம் பேக் டு தி 4th எபிசோட் ஆஃப் பார்த்த ஞாபகம் இல்லையோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆயிரத்தில் ஒருவன் 1965ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்பியார், நாகேஷ், ஆர்.எஸ். மனோகர், ராம்தாஸ், எல். விஜயலட்சுமி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பி.ஆர். பந்துலு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிறைய விதத்துல ரொம்ப யூனிக். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஒன்னா சேர்ந்து நடிச்ச முதல் படம் இதான். பி.ஆர். பந்துலு முதல்ல எம்ஜிஆர் டைரக்ட் பண்ண படமும் இதுதான். இந்த படத்துல எம்.எஸ். விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு சேர்ந்து இசையமைச்சதுக்கு அப்புறமா 30 வருஷம் அவங்க ஒன்னா ஒர்க் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த படம் 150 நாள் ஓடி சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, நாங்கள் வேண்டுவது எங்க தாயகத்தின் விடுதலை, அதுவே எங்க லட்சியம். அப்ப எம்ஜிஆர் ஒரு போராளியா? நான் ஒரு மருத்துவன். எம்ஜிஆரோட தாயகம் நெய்தல் நாடு. அங்க பவர்ல இருக்கிறது ஆர்.எஸ். மனோகர். அவர் ஒரு சர்வாதிகாரியா இருக்காரு. சர்வாதிகாரியா அவர் என்ன ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் இண்டல்ஜ் பண்றாருன்னு பார்த்தா, காமவரி பிடித்த அந்த சர்வாதிகாரி ஆடுற கண்ணி வேட்டைகளையும் அதிகாரத்தின் பேரால் அவன் செய்கிற அக்கிரமங்களையும் எங்களால் பொறுக்கவே முடியல. அந்த சர்வாதிகாரியை எதிர்க்கிற கூட்டத்துக்கு வைத்தியம் பார்த்ததுனால எம்ஜிஆரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கம்ப்ளீட்லி பவர் அப்சஸ்டா இருக்க ஆர்.எஸ். மனோகர் கைதியா வந்திருக்க எம்ஜிஆர் கிட்ட தன்னோட அதிகாரத்தோட ஆழத்தை பத்தி பேசுறாரு. அதுக்கு எம்ஜிஆர் இப்படி ரிப்ளை பண்றாரு, உங்கள் அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. நல்ல கவுண்டர், பட் ஆளை பார்த்து சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆர் இந்த மாதிரி பதில் பேசினதுக்கு பயங்கரமான பின்விளைவுகள் இருக்குங்க. எனக்கு அடிபணிவதை அடிமைத்தனம் என்று கூறும் அதிக பிரசங்கிகளே, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடிமைகளாகவே இருங்கள். இப்படிதாங்க டாக்டரா இருந்த எம்ஜிஆர் ஒரு போராளியாவும் தன்னோட எதிரியாவும் அந்த சர்வாதிகாரியை உருவாக்கிடுறாரு. அவரோட கட்டளைப்படி எம்ஜிஆரையும் மத்த போராளிகளையும் கன்னித்தீவுல அடிமைகளா விற்க கூட்டிட்டு போறாங்க. இப்படிதான் கதை நெய்தல் நாடுல இருந்து கன்னித்தீவுக்கு நகருது. கன்னித்தீவுக்கு போனா அங்கேயுமே ஒரு ரூத்லெஸ் பவர் ஹங்கிரி ரூலர் இருக்காரு. அதுதான் ராமதாஸ். செங்கப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. கன்னித்தீவுல அடிமைகளா விற்கப்பட்ட எம்ஜிஆரையும் அவரோட ஃபாலோவர்ஸையும் இவர் பயங்கரமா வேலை வாங்காரு. மனுஷங்க மாதிரி கூட நடத்துறது இல்ல. ஆனா கன்னித்தீவு என்டையர்லி மோசம் கிடையாது. அங்க ஸ்வீட் திங்ஸும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் திங் தான் கன்னித்தீவோட இளவரசி பூங்கொடி, அதாவது ஜெயலலிதா. ஆனா அதெல்லாம் எம்ஜிஆரை பாக்குற வரைக்கும் தான். எம்ஜிஆரை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களோட ஃபுல் லவ் அண்ட் அட்டென்ஷன் எம்ஜிஆர் மேலதான் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல கிட்டத்தட்ட கன்ஃபெஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க போறாங்க. அதுக்கு எம்ஜிஆர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. பிடிவாதமாக மனத்தின் நோயை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இப்படி படான ஜெயலலிதாவோட ஹட்ஸுக்கு 100 உடையிற மாதிரி அவங்க லவ் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா ஜெயலலிதாவை பிடிக்கலங்கிறதுக்காக எல்லாம் இல்ல. ஹி ஹாஸ் a different valid reason. நான் ஒரு அடிமை, ஆகாச தாமரை போல் நீரிலே மிதப்பவன், நிலையில்லாதவன், என்னை மறந்து. இப்படி ஜெயலலிதாவோட லவ் ஏன் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்பதான் திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா ஒரு கப்பல் கன்னித்தீவை நோக்கி வருது. அந்த கப்பல்ல பறக்கிறது கொள்ளையர்களோட கொடி. அந்த கடல் கொள்ளையர்கள் கன்னித்தீவை லூட் பண்ண வராங்க. ஆனா இந்த சமயம் பார்த்து கன்னித்தீவோட ஆர்மி கன்னித்தீவுல இல்ல, வேற இடத்துக்கு போயிருக்காங்க. சோ செங்கப்பருக்கு அவர் நாட்டை காப்பாத்த வேற வழியே இல்ல. அவர் போய் எம்ஜிஆர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. எம்ஜிஆர் ஹெசிடென்ட்டா தான் இருக்காரு. அதுக்காக எம்ஜிஆருக்கு இந்த ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்கறாரு. பகுத்தறிவுள்ள மனிதர்களாகி உங்களை சுதந்திர வீரர்களாக்குகிறேன். இனிமேல் அடிமை என்ற பேச்சே இங்க எழாது. கொடுத்த வாக்க காப்பாத்துற டைப் எம்ஜிஆர்ங்கிறதுனால செங்கப்பர் சொல்றத நம்பிடுறாரு. எம்ஜிஆர் அவரோட ஃபாலோவர்ஸும் போய் இந்த பைரேட்ஸ் கூட சண்டை போடுறாங்க. இந்த பைரேட்ஸோட கேப்டன் தான் நம்பியார். கடல் கொள்ளையர்களால எம்ஜிஆர் அவரோட ஃபாலோவர்ஸ் அளவுக்கு திறமையா சண்டை போட முடியல. அதனால அவங்க தோத்து போயிடுறாங்க. செங்கப்பர் ஒரு பேட் மேனுங்கிறதுனால அவர் கொடுத்த வாக்கு அவர் காப்பாத்தல. எம்ஜிஆரையும் மத்தவங்களையும் சிறைக்கு அனுப்பிடுறாரு. அங்கிருந்து தப்பிச்ச எம்ஜிஆர் அவரோட ஃபாலோவர்ஸும் நம்பியார் ஷிப்பை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. எம்ஜிஆர் அவர் கூட்டமும் எப்படி அடிமைகள் ஆனாங்கன்ற கதையை எம்ஜிஆர் நம்பியார் கிட்ட சொல்றாரு. உங்கள் சரித்திரம் கண்ணீரால் எழுதப்பட வேண்டியது. அவங்களோட சொந்த நாடான நெய்தல் நாட்டுல அவங்களை இறக்கி விட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி எம்ஜிஆர் நம்பியார் கிட்ட கேக்குறாரு. நம்பியாரும் உதவி பண்றதுக்கு சம்மதிக்கிறாரு. இந்த ஷிப் ஜேர்னில தான் ஜெயலலிதாவோட எல்லா அட்வான்சஸையும் ரிஜெக்ட் பண்ண எம்ஜிஆர் ஆக்சுவலா ஜெயலலிதாவை மிஸ் பண்றாருன்னு காட்டுறாங்க. ஓஹோ, அப்படி போகிறதா கதை? நடுவழியில நம்பியார் போய் எம்ஜிஆர் கிட்ட அவங்க கிட்ட ஃபுட்டும் ஃபியூவலும் கம்மியா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்க ஒரு ஐலாண்ட்ல போய் ரீஃபில் பண்ணிட்டு போலான்னு சொல்றாரு. ஆனா அங்க போய் பார்த்தா இப்படிதாங்க கன்னித்தீவுல இருந்து கதை இப்ப கொள்ளையர் தீவுக்கு நகர்ந்திருக்கு. எம்ஜிஆரோட வீரத்தாலையும் விவேகத்தாலையும் ஏற்கனவே இம்ப்ரெஸ் ஆன நம்பியார் எம்ஜிஆரை அவரோட கூட்டத்துல சேர சொல்றாரு. எம்ஜிஆர் அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு.
ஆனா நீ என் கூட்டத்துல சேரலினா உன்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் கொன்னுடுவேன்னு நம்பியார் மிரட்டுறாரு. அதனால வேற வழி இல்லாம எம்ஜிஆர் வந்து கொள்ளைக்காரனா ஆயிடுறாரு. நாம் கொள்ளையர்களை போல் நடிக்கிறோம். பைரட்ஸ் மாதிரி நடிக்கணும், ஆனா கெட்டதும் செய்யக்கூடாதுன்றதுக்காக எம்ஜிஆர் மத்த பைரட் ஷிப்ஸ்ல மட்டும்தான் கொள்ளடிப்பார். அப்படி கொள்ளடிக்கிற பணத்தையும் அவரோட சொந்த ஊரான நெய்தல் நாடுல சர்வாதிகாரி கொடுமையில கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொடுத்துடுவாரு. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். வாட்டர் மேன் இல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா யாரா இருந்தாலும் மிஸ் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவை எம்ஜிஆரை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கன்னி தீவுல இருக்கவே பிடிக்கல. அதனால சின்னதா ஒரு பயணம் போயிட்டு வந்து அவங்க மனசு மாறுன்றதுக்காக அவங்க வந்து ரெடி ஆறாங்க. ஜெயலலிதா போற கப்பல்ல கொள்ளையர் கொடியை பறக்க விட சொல்றாரு செங்கப்பர். அப்பதான் மத்த கொள்ளையர்கள் இவங்க கப்பலை கொள்ளையடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரு. ராஜதந்திரம் என்பதே இதுதான். இது கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆயிடுது. ஜெயலலிதா வந்த கப்பல்ல எம்ஜிஆர் கொள்ளையடிக்க போறாரு. அப்பதான் ஜெயலலிதாவையும் மறுபடியும் மீட் பண்றாரு. பட் ஒரு கொள்ளைக்காரனான எம்ஜிஆரை பாக்குறதுக்கு கூட ஜெயலலிதாக்கு விருப்பம் இல்ல. அவங்க அவர் மேல ரொம்ப ஹேட்ரட் காட்டுறாங்க. கொள்ளையர் தீவோட சட்டப்படி கைதிகளா கிடைக்கிற பெண்களை ஏலத்துல விடுவாங்க. ஏற்கனவே எல் விஜயலட்சுமி கூட கல்யாணம் ஆயிருந்தாலும் ஜெயலலிதாவை ஏலத்துல எடுக்கிறதுக்காக அவரோட ரைட் ஹேண்ட் மேன் கிட்ட 1 லட்சம் பொன் கொடுத்து அனுப்புறாரு நம்பியார். ஒரு காலத்துல அடிமைகளை வாங்கிட்டு இருந்த ஜெயலலிதா இப்ப அவங்களே ஏலத்துல நிக்கிறாங்க. வேற யாரு? எம்ஜிஆர் தான் 2 லட்சம் பொன் கொடுத்து வாங்குறாரு. ஏலத்துல நம்பியார் தோத்து போயிருந்தாலும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி மறுபடியும் ட்ரை பண்றாரு. அந்த சுந்தரியை நீ எனக்கு சொந்தமாக்க வேண்டும். நிறுத்துங்கள். உங்கள் பொக்கிஷமே இடமாறினாலும் அவள் கைமாற மாட்டாள். நம்பியார் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எம்ஜிஆருக்கும் தனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஜெயலலிதா போய் சொல்லிடுவாங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. நம்பியார் எம்ஜிஆர் கடல் கொள்ளையன் ஆக சொன்னப்ப எம்ஜிஆர் இப்படிதான் ரியாக்ட் பண்ணார். கொள்ளைக்காரனாகி அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்று ஜெயலலிதாக்கு தெரிய வந்த உடனேவே அவங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா லவ் ஃபீலிங்கும் திருப்பி வந்துடுது. ஆனா எம்ஜிஆர் சொல்றாரு, நான் உங்களை மணந்து கொள்வது முடியாது. இப்போதான் ஜெயலலிதா உண்மையான ராஜதந்திரத்தை கையாளுறாங்க. அவங்க விஷம் சாப்பிட்டதா சொல்லி ஏமாத்தி எம்ஜிஆரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஏமாத்தப்பட்ட எம்ஜிஆர் கூட இந்த கல்யாணத்துல அவ்வளவு கோவம் வரலங்க. ரொம்ப கோவப்படுறது யாருன்னு பார்த்தா எனது கனவு கண்ணியை கலந்தவனை ஒரு காலம் விடமாட்டேன். நெய்தல் நாடோட சர்வாதிகாரியான RS மனோகர் ஒரு கடல் பயணம் மேற்கொள்றாருன்னு உளவு செய்தி வருது. நடுக்கடலே சண்டை போட்டு அவரை வீழ்த்தலான்ட்டு எம்ஜிஆர் அவரோட ஃபாலோவர்ஸும் பிளான் பண்றாங்க. ஆனா நம்பியாரும் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. எம்ஜிஆரை கொள்ளடிக்க அனுப்பி நடுக்கடல்ல அவரை கொன்னுட்டு ஜெயலலிதாவை ரீமேரி பண்ணிக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்காரு. அந்த தேன்கூடு தலையன் திட்டம் போடுறதுதான் கட்டிக்காரன். எதுவுமே நிறைவேறாது, புஸ்வான மாதிரி போயிடும். எஸ், நாகேஷ் சொன்ன மாதிரிதான் நம்பியாரோட பிளான் ஒர்க் அவுட்டே ஆகல. எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஒரு கத்தி சண்டை வருது. அதுல எம்ஜிஆர் ஜெயிச்சிடுறாரு. தோத்து போன நம்பியார் அவரோட தவற உணர்ந்து மனமாறி நல்லவர் ஆயிடுறாரு. நல்லவர் ஆனது மட்டும் இல்ல, எம்ஜிஆரோட தாயகத்தின் விடுதலைக்கும் இவர் போராடுறாரு. எம்ஜிஆர் எதிர்பார்த்த மாதிரியே நடுக்கடல்ல RS மனோகருக்கும் அவருக்கும் ஒரு டைரக்ட் கன்ஃபரன்டேஷன் நடக்குது. தொழில் புரியும் கொள்ளைக்காரா, உன்னை விடவா? கண்ணியரின் கற்பையும் கண்ணியமிக்கவரின் உயிர்களையும் கொள்ளை கொள்ளும் உன்னை விடவா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில எம்ஜிஆர் ஜெயிச்சிடுறாரு. ஆனா அடிபட்டு இருந்த RS மனோகருக்கு இவர் போய் வைத்தியம் பாக்குறாரு. உயிருக்கு அபாயம்ங்கிற கட்டத்தை தாண்டினதுக்கு அப்புறமா RS மனோகர் அவரோட சோல்ஜர்ஸ் வச்சு எம்ஜிஆரை கைது பண்ணிடுறாரு. RS மனோகர் ரொம்ப 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 மோசமானவர்னு நம்ம நினைக்கிற டைம்ல இத சொல்றாரு. மணிமாறா, ஏழைகளின் இதே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நீ இந்த சிம்மாசனத்தையும் அலங்கரிக்க வேண்டும். ஆனா அதை எம்ஜிஆர் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. நல்லவரா மாறிட்ட RS மனோகரே பதவியில இருந்து நல்லாட்சி புரியறதுக்கு சொல்றாரு. அவரோட வாழ்க்கையோட லட்சியம் நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது. அதுக்காக பாடுபட போறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த அகிலமே நீ 1000ல் ஒருவன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை நடந்த இந்த படத்துல வழக்கம் போல் வெற்றி நீதிக்குத்தான். அதோட இந்த படம் ஒரு சுபமான முடிவுக்கு வருது. நம்மளும் நம்ம ஷோவோட கடைசி செக்மெண்டான பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரான V ராமமூர்த்திக்கு ஒரு பொக்கே கொடுக்கணும். கேமரா ஆங்கிள்லாம் வேற லெவல் இருந்தது. இந்த படத்தோட வசனகர்த்தா RK சண்முகம்க்கு ஒரு பொக்கே கொடுக்கணும். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவனா, தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவனா.
இந்த படத்தோட சண்டை காட்சிகளுக்கு காரணமா இருந்த ஷாம் சுந்தருக்கு நம்ம ஒரு பொக்கே கொடுக்கணும். எப்போதுமே ஈக்குவல்ஸ் கூட தான் சண்டை போடணும். சண்டையில நமக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு தன்னோட படங்கள் மூலமா நல்ல கருத்துக்களை சொல்ற எம்ஜிஆர் இந்த படத்துல சொல்லியிருக்காரு. சோ எம்ஜிஆருக்கு ஒரு ஹியூஜ் பொக்கே. இது என்னுடைய உங்களை குத்துவாளை எடுத்துக்கொள். இந்த படத்துல மொத்தமா 7 பாடல்கள் இருக்கு. இதுல 4 பாடல்களை வாலி எழுதியிருக்காரு, 3 பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் வாலின்னு 2 பெரிய போய்ட்ஸ் இந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்காங்க. அப்ப 2 பேர்ல யாரு பெட்டரா எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வேணாமா? லெட் த மேட்ச் பிகின். முதல் சுற்றுல ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லைங்கிற பாட்டோட களம் இறங்குறாரு வாலி. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. இதுக்கு பதில் சொல்ற விதமா அதுவும் அந்த பறவை போல வாழ வேணும்ன்ற பாட்டோட தாக்குறாரு கண்ணதாசன். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. இந்த சுற்று முடிவுல 2 பேருமே சராமாரியா தாக்கி ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ங்கிற நிலைமையில ஈக்குவலா இருக்காங்க. ஆடாமல் ஆடுகிறேன்ற சோக சாங்க 2வது சுற்றுக்கு இறக்கியிருக்காரு வாலி. இதுக்கு பதில் சொல்ற விதத்துல ரொம்ப சந்தோஷமான நாணமோ இன்னும் நாணமோன்ற பாட்டை கண்ணதாசன் கொடுத்திருக்காரு. இந்த சுற்றோட முடிவிலையும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வாங்கி டை பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஃபைனல் ரவுண்டும் 3வது ரவுண்டுமான இந்த சுற்றுக்கு வாலி இறக்குற பாட்டு ஓடும் மேகங்களை மூலமா கண்ணதாசன் இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, பாடுவதே என் பாடு, இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதே போடு. ஜெயலலிதா எம்ஜிஆர் மேல வச்சிருக்க காதலையும் அந்த காதலை ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு எம்ஜிஆரோட பதிலையும் எம்ஜிஆருக்கு வாழ்க்கையில இருக்க கடமைகள் எல்லாத்தையுமே ஒரே பேராகிராஃப்ல சொல்லி நாக் அவுட் பஞ்ச் கொடுத்து இந்த மேட்ச்ல வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு கண்ணதாசன். இவ்ளோ பிரைஸ் பண்ற இந்த படத்துல ஏதாவது குறைகள் இருக்கானா? கிடையாது. மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தோல்ல தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்த்த ஞாபகம் இல்லையோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் நடக்கக்கூடியதைத்தான் நினைக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு செம்மையான கிளாசிக் மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye bye from Priya. ஆண்டவா, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே.